ஹாய் எவ்ரிஒன், நான் உங்கள் ரேக்ஸ். வெல்கம் டு ரேக்ஸ் மைனிங். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னா ஏசிக் மைனர்ஸை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஏசிக் மைனர்னு என்ன பார்ப்போம். ஏசிக் மைனர்னால் அப்ளிகேஷன் ஸ்பெசிஃபிக் இன்டெகிரேட்டட் சர்க்யூட்டுங்க. இதை வச்சு நம்ம வந்து ஒரு கம்ப்யூட்டருங்க, சின்ன கம்ப்யூட்டர். இந்த கம்ப்யூட்டர் வந்து ஒரு பர்டிகுலர் டாஸ்க் மட்டும் பண்ணுறதுக்காக இதை வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இந்த நம்மளோட இதில் என்னென்னு பார்த்தோம்னா மைனிங்காக இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. இப்போ வந்து இந்த மிஷினை வச்சு நீங்கள் வந்து வெறும் காயினை மட்டும் வச்சு பண்ணலாம். ஒவ்வொரு மைனரும் ஒவ்வொரு அல்காரிதத்துக்காக இது வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் வந்து இப்போ ஒரு மைனர் வாங்குறீங்கன்னா அதை வந்து அந்த காயின் என்ன காயின் அதால் மைன் பண்ண முடியுமோ அந்த காயினும் அதோட அல்காரிதத்தில் என்னென்ன காயின் இருக்கோ எல்லா காயினும் நீங்கள் மைன் பண்ணலாம். ஆனால் அந்த அல்காரிதம் இருக்கணும், சேம் அல்காரிதமாக தான் இருக்கணும். பாருங்கள் கே ஹெவி ஹேஷ்ன்னு இருக்கா, எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். இதெல்லாம் கே ஹெவி ஹேஷில் வேறு ஏதாவது காயின் வந்துச்சுன்னா அதுவும் இது மைன் பண்ணுங்க. இந்த பிட் மைன் எண்ட் மைனுங்கிறது வந்து வேறு ஏதாவது காயின் வந்து கே ஹெவி ஹேஷ் அல்காரிதத்தில் வந்துச்சுன்னா அதுவும் இதோட மைன் பண்ண முடியும். ஆனால் இது போயிட்டு பிட்காயின் மைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் மைன் பண்ண முடியாது. அது வந்து SHA-256 இதுதாங்க பிட்காயினோட அல்காரிதம். பாருங்கள், இதுதாங்க பேசிக்கு. இது வந்து ஜஸ்ட்டு பேசிக் தான், வந்து ஃபுல்லாக வந்து நம்ம வந்து அடுத்த வீடியோவில் பார்ப்போம். பாருங்கள், இப்போ வந்து இந்த வெப்சைட்டுங்க ஏசிக் மைனர் வேல்யூ, இந்த ஒரு நல்ல வெப்சைட்டுங்க. பார்த்திங்கன்னா இதில் வந்து உங்களோட ஏரியாவோட எலக்ட்ரிசிட்டி காசு நான் ஆல்ரெடி போட்டிருக்கேன் 0.08. நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணிக்கலாம். இப்போ வந்து உங்கள் ஏரியா வந்து 8 ரூபா 7 ரூபா அப்படின்னா எலக்ட்ரிசிட்டி பார்த்திங்கன்னா ரொம்ப உங்களோட ப்ராஃபிட் வந்து நிறையா எடுத்துக்கிறது வந்து அதுதாங்க. வந்து நம்ம வந்து 0.08 போடுறோம். அதாவது 7 ரூபா இல்லைனா 8 ரூபா வருங்க நம்ம ஊர் காசு. இப்போ போட்டோம்னா இப்போ இதாங்க டாப் மைனர். பாருங்கள், பர் டே $72. பர் டே $72 பாருங்கள் போடுறேன். பாருங்கள் 72 நம்ம போட்டோம்னா 5987 வருதுங்க நம்ம இந்தியன் கரன்சிக்கு. பாருங்கள், இதாங்க இந்த ஃபஸ்ட்டு மைனர் அவ்வளோ நமக்கு வந்து ப்ரொடியூஸ் பண்ணும். அதோட கீழே வந்து அதோட அப்படியே கொஞ்சம் கொஞ்ச நாள் அப்படியே கம்மியாகிட்டே வருங்க. பார்த்திங்கன்னா அடுத்த மைனர் பார்த்திங்கன்னா 64 பர் டேக்கு மட்டும் $64ங்க. பார்த்திங்கன்னா $64 போடுவோம். பாருங்கள் 5320 $5320 ஒரு நாளைக்கு மட்டும் இது ஏர்ன் பண்ணக்கூடியது. அப்படின்னா நீங்களே கால்குலேட் பண்ணுங்க, ஒரு மாதத்துக்கு எவ்வளோ, ஒரு வருஷத்துக்கு. பாருங்கள், ஒரு வருஷத்துக்கு வந்து $1929. ஒரு வருஷத்துக்கு வந்து $23,000. பார்த்திங்கன்னா அல்காரிதம் வந்து கே ஹெவி ஹேஷ் வந்து 8.3 டெராஹேஷ் வந்து நம்மளால் இது வந்து தருங்க. அப்படின்னா 3188 வாட். அப்படின்னா இது வந்து ஒரு மணி நேரத்துக்குன்னா நீங்கள் வந்து எலக்ட்ரிசிட்டி எவ்வளோ நீங்கள் கால்குலேட் பண்ணிக்கோங்க. 3000னா 3 வாட்டுங்க. 3 வாட் அதாவது 3 யூனிட் வந்து ஒரு மணி நேரத்துக்கு இது இருக்குங்க. 3 யூனிட் வந்து பாருங்கள், இது வந்து நாய்ஸ் லெவல் வந்து அதிகமாக இருக்குங்க. 75னா நீங்கள் வந்து வீட்டில் இதை வந்து வச்சுக்கிட்டு நீங்கள் எதுவும் ஒர்க் பண்ண முடியாது. தனியாக ஷெட்டு மாதிரி வச்சு தாங்க பண்ண முடியும். பாருங்கள், மைனபிள் காயின்ஸ் கேஸ்பா, அதான் முன்னே சொன்ன மாதிரி இது வந்து ஆண்ட் மைனர்ங்கிறதால KS3ங்கிறதால இது வந்து கேஸ்பா மட்டும்தான் பண்ணும். அது கே ஹெவி ஹேஷில். இப்போ அதே பாருங்கள், இந்த மைனருக்கு வரும், மைக்ரோ பிடிக்கு வரும். மைக்ரோ பிடி வந்து பாருங்கள், இதில் வந்து என்னென்ன காயின்ஸ். ஆனால் இதுவும் நல்ல ஒரு ப்ராஃபிட்டான மைனர் இருக்குங்க. பாருங்கள், $16 பர் டேக்கு மட்டும். அது எலக்ட்ரிசிட்டி $13 எடுத்துக்குது. ப்ராஃபிட் மட்டும் $16ங்க. பாருங்கள், ஆனால் இது வந்து இந்த அல்காரிதம் SHA-256 பிட்காயினோட அல்காரிதங்க இது. பாருங்கள், ஆனால் அந்த அல்காரிதத்தில் நிறைய காயின்ஸ் இருக்குது. பாருங்கள் எவ்வளோ காயின்ஸ் இருக்குது. பிட்காயின் கேஷ் கொஞ்சம் ப்ராஃபிட்டான காயின் இது. பிட்காயின் கேஷ், பிட்காயின், டெரா காயின், பிட்காயின் SV, நிறைய காயின்ஸ் இருக்குங்க. இதை வச்சு நீங்கள் வந்து இந்த அல்காரிதத்தில் என்னென்ன காயின்ஸ் இது கீழே வருதோ எல்லாத்தையும் நீங்கள் வந்து மைன் பண்ணலாம். பாருங்கள், ஃபஸ்ட் இது மாதிரி
இல்லை டவுனில் இருக்க வரைக்கும் நீங்கள் வந்து பார்க்கலாம். பாருங்கள், ஒரு ஆவரேஜாக கோல்டு ஷெல் மினி டோஜ் 3 பாருங்கள். இதே நமக்கு வந்து $0.61 $0.61 வந்து நமக்கு வந்து பர் டேக்கு மட்டும் இது கொடுக்குங்க. ஆனால் எலக்ட்ரிசிட்டி போக 0.11 பாருங்கள். அதே மாதிரி வந்து இது வந்து ஸ்கிரிப்ட் அல்காரிதம். இந்த ஸ்கிரிப்ட் அல்காரிதங்கிறதால என்னென்ன காயின் நம்மளால் மைன் பண்ண முடியும்னா டோஜ் பண்ண முடியும், டோஜி, ஃப்ளோரின், லைட் காயின் பண்ணலாம். டோஜ் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். டோஜும் லைட் காயினும் உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். இப்போ வந்து இதெல்லாம் வந்து இந்த மைனரால் பண்ண முடியும். இதாங்க ரொம்ப டாப் லோ எண்ட் மைனர். இப்போ வந்து இந்த மைனர்லாம் எங்கேருந்து வாங்கலாம், எவ்வளோ ப்ரைஸ் வரும், அதை நீங்கள் பார்க்கணுன்னா ஃபஸ்ட்டு ஒரு மைனர் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே ஸ்க்ரோல் பண்ணி கீழே வந்தீங்கன்னா பாருங்கள், வேர் டு பை, சேஃப்டி மைனர், ஜிங்கிள் மைனர், என்ஹேஷு, ஏசிக் மார்க்கெட் பிளேஸ், மைனர் ப்ரோஸ், மைன் ஷாப்பு, மில்லியன் மைனர், இது மாதிரி நிறையா. இதெல்லாம் இந்தியாவுக்கு இம்போர்ட் பண்ணுறவங்க தான். பாருங்கள், இது எல்லாமே காயின் மைனிங் சென்ட்ரல், ஏஸ் மைனர், இது எல்லாமே ட்ரஸ்டடான பிளாட்ஃபார்ம் தான். எதுக்கு நான் சொல்ல நீங்கள் வாங்கக்கூடாது, நீங்கள் ஒரு வாட்டி உங்களோட ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. பாருங்கள், சேஃப்டி மைனர் இதில் பார்த்தீங்கன்னா $14,799 ப்ரைஸ். பாருங்கள், இப்போ அந்த மைனரோட ப்ரைஸ் நம்ம $14,799 நம்ம போட்டோம்னா நம்ம நாட்டு கரன்சிக்கு நீங்களே பார்த்துக்கோங்க எவ்வளோ வருதுன்னு. ஆனால் இது வந்து ரொம்ப நமக்கு வந்து பெரிய இன்வெஸ்ட்மெண்ட்டாக வரும். பாருங்கள், ROI வந்து எத்தனை நாள் நம்ம அப்படின்னா ரிட்டர்ன் ஆஃப் இன்வெஸ்ட்மெண்ட். நீங்கள் அந்த மிஷினுக்கு நீங்கள் போட்ட காசு எப்போ நீங்கள் எடுக்க முடியும்னா 204 நாளை நீங்கள் வந்து எடுத்துடலாம். பாருங்கள், 6.8 months. பாருங்கள், இது ஸ்டாக்கு PSUனா இந்த இது பவர் சப்ளை யூனிட் இதோட இன்க்ளூடடாக இருக்கும். நான் ஒரு வாட்டி இன்க்ளூடாக இருக்காது. பாருங்கள், ஃப்ரீ ஷிப்பிங்கே. பாருங்கள், இது ஃப்ரீ ஷிப்பிங். இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து பெஸ்ட்டாக இருக்கும். ஆனால் இது ப்ரைஸ் வந்து அதிகமாக இருக்கும். நீங்கள் எல்லாமே இந்த வெப்சைட் நீங்கள் வந்து பார்த்துக்கலாம். பாருங்கள், இங்கே வந்து நிறையா ஆப்ஷன்ஸ் இருக்குது. நீங்கள் வந்து நீங்கள் என்ன பார்க்கலாம். உங்களுக்கு வேணால் இந்த வெப்சைட்டோட லிங்க் வந்து நான் கீழே தரேன், நீங்கள் அங்கே கூட போய் பார்த்துக்கலாம். பாருங்கள், இதில் வந்து எவ்வளோ மைனஸ் இருக்குது நீங்களே பாருங்கள். இது எல்லாமே உங்களுக்கு வந்து பெஸ்ட்டு இன்வெஸ்ட்மெண்ட்டாக இருக்கும். ஆனால் நான் சொல்ல நீங்கள் பண்ணக்கூடாது, நீங்கள் வந்து ஓன் ரிசர்ச் பண்ணிக்கோங்க. நான் வந்து ஃபைனான்ஷியல் அட்வைசர் கிடையாது. பாருங்கள், நீங்கள் இருக்கிறதுல லோ எண்ட் மைனர் வாங்கணும்னா ஒரு $1 எனக்கு ஒரு நாளைக்கு $100 கிடச்சா போதும்பா அப்படின்னா போதும்னா நீங்கள் வந்து ஜாஸ் மைனர் இது வந்து நீங்கள் பார்க்கலாம். ஆனால் இது $100 மேலே தான் இது வரும். பாருங்கள், 1.69 போட்டுருவோமே. பாருங்கள், $140 ஒரு நாளைக்கு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் வந்து அதுக்கே நீங்கள் வந்து 1,40,000 நீங்கள் வந்து செலவு பண்ணுற மாதிரி இருக்கும். ROI வந்து வேணும்னா நீங்கள் வந்து 1 வருஷம் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள். அதாவது இந்த ஒரு மைனருக்கு மட்டும். இன்னும் நிறைய மைனர் இருக்குது, நீங்கள் வேணால் செக் பண்ணி பார்த்துக்கலாம். இல்லை கம்மியான ROI தரதும் இருக்குங்க. நீங்கள் ரொம்ப சீக்கிரமாக ப்ராஃபிட் எடுக்கணும் அது மாதிரி இருக்குது. பாருங்கள், இதெல்லாம் வந்து பிட்காயின் மைனர். பாருங்கள், இது கூட கம்மி தான். பாருங்கள், உங்களுக்கு வந்து 1/2 வருஷத்துலேயே உங்களுக்கு வந்து ROI கொடுத்துரும். பாருங்கள், 1000. பாருங்கள், இது எவ்வளோன்னு போடுறோம் இந்த மைனரு. பாருங்கள், கிட்டத்தட்ட 99,000 வந்துருங்க நமக்கு இந்த ஒரு மைனர் வாங்கினாலே. ஆனால் உங்களுக்கு வந்து இப்போ 50,000 தாங்க என்கிட்ட இருக்குது, நான் வந்து மைன் பண்ண முடியுமான்னு கேட்டால் பண்ண முடியும். அதுக்கு வந்து சிபி மைனிங் அடுத்தடுத்து வீடியோ வந்துகிட்டே இருக்கும். நீங்கள் வந்து நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பண்ணால் அது அடுத்தடுத்து நம்ம வந்து நோடு மைனிங், பிட்காயின் மைனிங், வேறு வந்து CPU மைனிங். உங்கள்கிட்ட லேப்டாப் தான் இருக்குது, அம்மா லேப்டாப் தான் இருக்குது, நார்மல் லேப்டாப் தான் இருக்குது, அதில் எப்படி மைன் பண்ணலாம். உங்கள்கிட்ட சிஸ்டம் இருக்குது, நான் வந்து கேம் தான் விளாட்றேன், ஆனால் கேம் விளாட்டு என்னால் மைன் பண்ண முடியும்னா நீங்கள் வந்து அதுக்கும் வீடியோ வரும். நீங்கள் நம்ம சேனல் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.